இந்த ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே ஒரு முயற்சி செய்து இன்றைக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்குது. எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் அத்தனை பேரும் ஏழைகள். அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள். மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் அனைவரும் ₹1 செலவில்லாம அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் ₹1 செலவில்லாம அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வியை கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இதுதான் உதாரணம். பாருங்க, 7.5 ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இங்கே குரல் கொடுத்துட்டார். இதுதான் அதிமுக அரசாங்கம்.